ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் நம்ம வந்துட்டு லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அவுட்ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷனோட காசஸ் அண்ட் அயோட்டிக் ஸ்டீனோசிஸோட காசஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு we have come to symptoms and signs of aortic stenosis. இன்னைக்கு லெக்சரில் we will proceed with murmur. இப்போ ஃபர்ஸ்ட் நார்மல் ஹார்ட் சவுண்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நார்மல் ஹார்ட் சவுண்ட் எடுத்துக்கிட்டா S1 is due to closure of AV valve which is nothing but இந்த black கலரா போட்டிருக்க valves tricuspid valveம் bicuspid valveம் க்ளோஸ் ஆகிறதுனால கேக்குது. and S2 is due to closure of aortic and pulmonary valve. இந்த கிரீன் கலர்ல போட்டிருக்க valve வந்துட்டு க்ளோஸ் ஆகிறதுனால கேக்குது. இதுதான் வந்துட்டு S1 S2 which is loop dub லுப் டுப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ இன்ஸ்பயர் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இப்படி இருக்க செஸ்ட் வால் இன்ஸ்பயர் பண்ணும்போது விரியுமா? அப்படி விரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இன்ட்ராதொராசிக் பிரஷர் வந்துட்டு நெகட்டிவ் பிரஷர் ரைஸ் ஆகும். அதனால தேர் வில் பி இன்க்ரீஸ்டு வீனஸ் ரிட்டர்ன். வீனஸ் ரிட்டர்ன் வந்துட்டு அதிகமா இருக்கும். ரைட் ஏட்ரியம்ல இருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் ஃப்ளோ அதிகமா இருக்கும். அதனால சிஸ்டலி முடிஞ்ச உடனே பிளட் என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இன்க்ரீஸ்ட் அமௌண்ட்ல வந்த இந்த பிளட் எல்லாமே இந்த பல்மரி ஆர்டரிக்குள்ள போயிருக்கணும். அதாவது நார்மலா இந்த S2 எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு A2P2 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்ஸ்பிரேஷன் அப்போ நெகட்டிவ் பிரஷர் தொராக்ஸ்ல இன்க்ரீஸ் ஆனதுனால வீனஸ் ரிட்டர்ன் அதிகமா இருந்துச்சு. ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் அதிகமா வந்துச்சு. அதனால இது வந்துட்டு இந்த பிளட் சிஸ்டரியில ஃபுல்லா புஷ் பண்ணிடணும் பல்மரி ஆர்டரிக்குள்ள. அதனால இந்த இடத்துல செகண்ட் ஹார்ட் சவுண்ட் நார்மலாவே பிசியாலஜிக்கலாவே ஸ்பிளிட் இருக்கும் A2P2 காம்போனன்ட்ல. இதுக்கு பேர் தான் வந்துட்டு பிசியாலஜிக்கல் ஸ்பிளிட் இன் S2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இன்ஸ்பிரேஷன் அப்போ பாத்தீங்கன்னா லுப் டுப் அப்படின்னு கேட்காம லுப் ட்ருப் லுப் ட்ருப் லுப் ட்ருப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ எக்ஸ்பிரேஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்படி நெகட்டிவ் பிரஷர் இன்க்ரீஸா இருந்துச்சா அது நார்மல் அமௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்படி நார்மல் அமௌண்ட்டுக்கு வந்த செஸ்ட் எக்ஸ்பிரேஷன் அப்போ பாசிட்டிவ் பிரஷர் பில்ட் ஆகும். அதனால செஸ்ட் வந்துட்டு சுருங்கும். அப்படி சுருங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு லெப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து அவுட்ஃப்ளோ அதிகமா போகும். பாசிட்டிவ் பிரஷர் எப்ப தொராக்ஸ்குள்ள பில்ட் ஆகுதோ அப்போ லெப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து அவுட்ஃப்ளோ அதிகமா போகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அயோட்டிக் வால்வ் க்ளோஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆனா பல்மரி வால்வ் வந்துட்டு கரெக்டா க்ளோஸ் ஆயிடும். அப்ப A2P2க்கு நடுவுல ஸ்பிளிட் இருக்காது. சோ லுப் டுப்னு கரெக்டா கேட்கும். இதுதான் வந்துட்டு இன்ஸ்பிரேட்டரி அண்ட் எக்ஸ்பிரேட்டரி சேஞ்சஸ் இன் நார்மல் ஹார்ட் சவுண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மர்மர் ASல மைல்டு மாடரேட் சிவியர் கேசஸ்ல எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இதுக்காக தான் நேத்தே நம்ம கிளாசிபிகேஷன் பத்தி பார்த்திருந்தோம். நார்மலா அந்த அயோட்டிக் வால்வ்ல ஏரியா வந்துட்டு 3 to 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருந்திருக்கும். அடல்ட் கிளாசிபிகேஷன் படி மைல்டு ஏஸ்னா which is greater than 1.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் and less than 3. ஓகேங்களா? மாடரேட் அப்படிங்கிறது 1 to 1.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இருந்திருக்கும். சிவியர்ங்கிறது லெஸ் தென் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இருந்திருக்கும். இப்போ மர்மருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணலாம். மர்மர் இன் AS அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் நத்திங் டு டூ வித் S1. ஏன்னா வந்துட்டு க்ளோஷர் ஆஃப் AV வால்வ் வந்துட்டு இதுல நார்மலா தான் இருக்க போகுது. சிவியர் ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு இத பத்திலாம் நம்ம பேச வேண்டியதா இருக்கும். இப்ப வந்துட்டு தட் இஸ் நத்திங் டு டூ வித் S1. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டீனோட்டிக் பாத் வழியா நம்மளோட லெப்ட் வென்ட்ரிக்கிள் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா புஷ் பண்ணுது. மைல்டான ஸ்டீனோட்டிக் பாத் வழியா தான் அப்படிங்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எஜெக்ஷன் சிஸ்டாலிக் மர்மர் த்ரூ அவுட் த சிஸ்டலி வந்துட்டு நமக்கு கேட்க போகுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். நார்மலா ஒரு பைப்புக்குள்ள தண்ணி ஃப்ளோ ஆகிறதுக்கும் அதுல ஏதோ ஒரு இடத்துல புடிச்சு நீங்க கிரஷ் பண்ணுங்க அந்த பைப்பை. அப்போ அதுக்குள்ள தண்ணி ஃப்ளோ ஆகிறதுக்கும் சவுண்டு அதிகமா கேட்கும் அந்த கிரஷ் பண்ணதுக்கு அப்புறம். அததான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல சொல்றோம் ஸ்டீனோட்டிக் பாத் வழியா பிளட் சிஸ்டலில போறதுனால there will be ejection systolic murmur which is a long murmur.
அது மட்டும் இல்லாம இதுல என்ன ஆகும் அப்படின்னா there will be no change in A2 P2 component. இன்ஸ்பிரேஷன்ல இப்படி இருந்திருக்கும், எக்ஸ்பிரேஷன்ல வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்திருக்கும். இது வந்துட்டு மைல்டு மர்மர்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் S1 வரும், திருப்பியும் மர்மர் இருக்கும், அப்புறம் திருப்பியும் S2 வரும். இந்த மாதிரி இருந்திருக்கும். அடுத்து மாடரேட் கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பீக் வந்துட்டு பாத்தீங்கன்னா மூவ் ஆகுறது தெரியும். இந்த இடத்துல இருந்த பீக் இந்த இடத்துக்கு வரும். அண்ட் A2வும் P2வும் ஸ்பிளிட் எப்பயுமே இருக்கவே இருக்காது, ஒரே சவுண்டா கேட்கும். அதுதான் வந்துட்டு மாடரேட் ஏஎஸ்ல இருக்க மர்மர் சேஞ்ச். அதாவது இந்த ஸ்டீனோட்டிக் பாத் வழியா பிளட் இது புஷ் பண்ணணும், எல்லா பிளட்டும் புஷ் பண்ணணும் அப்படிங்கறதுனால வந்த எல்லா அமௌண்ட் ஆஃப் பிளட் புஷ் பண்றப்போ there will be delay in the closure of aortic valve. எப்பயுமே டிலே இருக்கும், இன்ஸ்பிரேஷன்லயும் சரி எக்ஸ்பிரேஷன்லயும் சரி டிலே இருக்கும். அதனால S2 சவுண்ட் வந்துட்டு சிங்கிள் சவுண்டா மட்டும் தான் கேட்கும் இனிமேட்டு மாடரேட் ஏஎஸ்ல. அண்ட் தேர் வில் பி த மூவ்மெண்ட் ஆஃப் பீக் டுவர்ட்ஸ் S2. S2க்கு டுவர்ட்ஸா இந்த பீக் ஹை சவுண்ட் ஆஃப் இந்த எஜெக்ஷன் சிஸ்டோலிக் மர்மர் வந்துட்டு எப்ப கேட்கும் அப்படின்னா வந்துட்டு S2 கிட்ட கேட்கும். ஆனா மைல்டுல வந்துட்டு S1 கிட்டையே வந்துட்டு இந்த பீக் வந்துட்டு இருந்திருக்கும். அடுத்து நம்ம சிவியர் கேஸ்க்கு போலாம். சிவியர் கேஸ்ல போகும்போது S1 கேக்குது அண்ட் இந்த பீக் வந்துட்டு டைமண்ட் ஷேப்டு மர்மர். இந்த டைமண்ட் ஷேப்டு இந்த எஜெக்ஷன் சிஸ்டாலிக் மர்மர் வந்துட்டு S2 பக்கத்துல இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம என்ன இருக்கும் அப்படின்னா there will be reversal of A2 P2 which becomes P2 A2 ஆயிடும். இப்போ ஸ்பிளிட் ஆயிடும் சவுண்ட், பேத்தாலஜிக்கல் ஸ்பிளிட் இது. அண்ட் ரிவர்சல் ஆஃப் P2 A2. ஏன்னா வந்துட்டு இப்போ இது வந்துட்டு மாடரேட்ல கிடையாது, சிவியர் ஸ்டீனோசிஸ் இருக்கு. ரொம்ப குட்டியூண்டு ஏரியா, லெஸ் தென் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கு. 3 to 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். அதுல 1/3 ஆஃப் த ஏரியா தான் இருக்கு. அப்போ நம்மளோட லெப்ட் வென்ட்ரிக்கிள் அந்த 1/3 ஆஃப் த ஏரியால எல்லா பிளட்டையும் புஷ் பண்ணணும். அது புஷ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் there will be no closure of aortic valve. அதனால there will be heavy delay. அதுக்கு முன்னாடி ஆனா பல்மரி வால்வு ரைட் வென்ட்ரிக்கிள்ல எப்பயும் போல ஜாலியா சீக்கிரமா க்ளோஸ் ஆயிடுது. அதனால P2 எப்பயும் போல இருக்கும். ஆனா வந்துட்டு சிவியர் கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு A2 வரதுக்கு டிலே ஆகும். அதனால வந்துட்டு there will be reversal of A2. அது மட்டும் இல்லாம என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஏற்கனவே இந்த சிவியர் ஸ்டீனோட்டிக் பாத்துக்கு அகேன்ஸ்டா இந்த பிளட் இவ்வளவு ஹைப்பர்ட்ரோஃபி இருந்தும் இதால புஷ் பண்ண முடியல. அதனால இங்க பிளட் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஏட்ரியம்ல இருந்து இந்த வென்ட்ரிக்கலுக்கு அகெயின்ஸ்ட் ஹைப்பர்ட்ரோபிக் வென்ட்ரிக்கிளுக்கு பிரஷர் ஓவர்லோடு ஆன இந்த சாம்பருக்கு ஏட்ரியமால புஷ் பண்ணணும். அப்படி புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரேபிட் ஃபில்லிங் ஃபேஸ், நம்ம 3 ஃபேஸ் பேசுவோம், ரேபிட் ஃபில்லிங் ஃபேஸ், ஸ்லோ ஃபில்லிங் ஃபேஸ் அண்ட் ஏட்ரியல் கான்ட்ராக்ஷனால டயஸ்டலி 3 ஃபேஸா இருக்கும். இப்போ இந்த ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன்ல நம்மளோட ஏட்ரியம் ரொம்ப ஹெவியா புஷ் பண்ணி தான் அதால இந்த பிரஷரைஸ்டு சாம்பருக்கு அகெயின்ஸ்டா புஷ் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு ஹை பிரஷர் டு லோ பிரஷர் ஈஸியா மூவ் ஆகும் பிளட். ஆனா இப்போ ஸ்டீனோட்டிக் பாத்வே சிவியரா இருக்கனால இதால வந்துட்டு புஷ் பண்ண முடியல. ஏற்கனவே இங்க ஹை பிரஷரா தான் இருக்கு இதை கம்பேர் பண்ணும்போது. ஆனா பிளட் இந்த இடத்துல தான் ஃப்ளோ ஆகி தீரணும் அப்படிங்கறதுனால லெப்ட் ஏட்ரியம் வந்து லெப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு அட் த ஹைட் இதால எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு புஷ் பண்ணும். அப்போ சிவியர் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஏட்ரியமோட கான்ட்ராக்ஷனால ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் தான் வந்துட்டு S4 அப்படிங்கிற இன்னொரு ஹார்ட் சவுண்ட். இதே நம்ம S3 வந்துட்டு MRல பேசியிருப்போம். அது வந்துட்டு டைலேட்டட் ஹார்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ஏட்ரியம் வந்துட்டு ரேபிடா ஃபில் பண்ணுது பிளட். அதனால S3 கேக்குது. ஆனா S4 வந்துட்டு ASல கேக்கும். அதுவும் ஹை பிரஷரைஸ்டு சாம்பருக்கு அகெயின்ஸ்டா ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால வர சவுண்ட் தான் வந்துட்டு S4. அப்போ சிவியர் ஸ்டேஜ் ஆஃப் ASல வந்துட்டு S1 எஜெக்ஷன் சிஸ்டாலிக் மர்மர் விச்
அதோட பீக் வந்துட்டு நியர் டு த P2 and there will be pathological split of S2 and reversal of S2 P2 A2 காம்போனன்ட்டா பிரிஞ்சிருக்கும் and S4 இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் S1ல இருந்து அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கும். இதுதான் மர்மர் இன் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த ஸ்டீனோட்டிக் பாத்துல லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பிளட் புஷ் பண்ணுது அப்படின்னு. அப்படி புஷ் பண்ணும்போது திஸ் பிளட் இஸ் ப்ரிஃபரன்ஷியலி கோஸ் டு ரைட் கரோட்டிட். அந்த ரைட் கரோட்டிட்டுக்கு போறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் தேர் வில் பி கரோட்டிட் த்ரில் அப்படின்னு. இந்த மாதிரி பிரிஃபரன்ஷியலா ரைட் கரோட்டிட்டுக்கு போகிற இந்த எஃபெக்டுக்கு பேரு தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு கோயண்டா எஃபெக்ட். கோயண்டா எஃபெக்ட் இன் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ். மாதிரி இன்னொரு பினாமினா பத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்டீனோட்டிக் பாத்துக்கு அகெயின்ஸ்டா புஷ் பண்றதுனால வரதுதான் இந்த எஜெக்ஷன் சிஸ்டோலிக் மர்மர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ இந்த எஜெக்ஷன் சிஸ்டோலிக் மர்மர்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஹார்ட் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படி சந்தோஷம் ஆகும்போது இட் கிவ்ஸ் மியூசிக்கல் சவுண்ட் அண்ட் ஆல்சோ த ஹார்ஷ் சவுண்ட். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற இந்த மியூசிக்கல் சவுண்டு இந்த ஆபெக்ஸ் ஏரியா, நம்ம வந்துட்டு ஆஸ்கல்டேட்டரி ஏரியா சொல்லுவோம், ஆபெக்ஸ் ஏரியா, மைட்ரல் ஏரியா அண்ட் apex area or mitral area, tricuspid area, aortic area and the pulmonary area ன்னு சொல்லுவோம். இந்த music sound of ejection systolic murmur is best heard in apex ஏரியால மியூசிக்கல் சவுண்டா இந்த எஜெக்ஷன் சிஸ்டோலிக் மர்மர் கேட்கும். இதே மர்மர் தான் வந்துட்டு அயோட்டாக்குள்ள போகுது பாத்தீங்களா, பிளட் போயிட்டு நம்ம சொல்லியிருந்தோம்ல கரோட்டிட் வழியா போகும் அப்படின்னு. அதே ஸ்டெத்தை எடுத்துட்டு போய் நெக் ரீஜியன்ல பால்பேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த மர்மர் வந்துட்டு ஹார்ஷா கேட்கும். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த டிசோசியேஷன் ஆஃப் noisy and the musical component of this murmur. இந்த ejection systolic murmurல இருக்க musical and harsh sound வந்துட்டு dissociate ஆயிடும். musical sound வந்துட்டு apexலயும், harsh sound வந்துட்டு neckலயும் கேட்கும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு கல்லா-வெர்டன் phenomena அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா இதுதான் கல்லா-வெர்டன் phenomenon in AS. It's a special condition in aortic stenosis. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சைலண்ட் ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன். இந்த சைலண்ட் ஏஎஸ் அப்படின்னா என்னன்னா இந்த ஹார்ட் ஃபெயிலியர், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட் இல்ல ஏஎஸ் இருந்துச்சு அப்படின்னா there will be no மர்மர் அப்படிங்கறதே இருக்காது. அதனால ஏஎஸ் அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு பேர் தான் நம்ம சைலண்ட் ஏஎஸ் சொல்றோம். இப்போ கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியரை நம்ம ட்ரீட் பண்ணி முடிச்சிட்டோம், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா ப்ராக்ரஷன் ஆஃப் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துட்டு சிவியரா போகாம நமக்கு ப்ராக்னோசிஸ் நல்லா இருக்கு, ஹார்ட் ரிட்டர்ன் ஆகுது ஃபங்க்ஷன் அப்படின்னா ட்ரீட்மெண்டோட எண்ட்ல ஏஎஸோட மர்மர் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்துட்டு சைலண்ட் ஏஎஸோட ஃபீச்சர்ஸ். வழக்கம் போல இதுலயும் எல்லா வால்வுலர் ஹார்ட் டிசீஸ் மாதிரியும் இசிஜி, செஸ்ட் எக்ஸ்ரே, எக்கோ, கார்டியக் கேத்தட்ரைசேஷன் எல்லாமே பண்ணலாம். ஆனா ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட்ங்கிறதுனால இதுலயும் எக்கோ தான் வந்துட்டு கோல்ட் ஸ்டாண்டர்ட். அப்போ இசிஜில என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி தெரியும் அண்ட் லெஃப்ட் பண்டல் பிரான்ச் பிளாக்னால வந்த ஃபீச்சர்ஸ் தெரியும். செஸ்ட் எக்ஸ்ரேல வந்துட்டு போஸ்ட் ஸ்டீனோட்டிக் டைலட்டேஷன் இன் அயோட்டா, அசனிங் அயோட்டால தெரியும் அண்ட் கால்சிஃபைடு வால்வ் வந்துட்டு தெரியும். எக்கோல பாத்தீங்கன்னா கால்சிஃபைடு வால்வ் இருந்தா கால்சிஃபைடு வால்வ் தெரியும், ஸ்டீனோட்டிக் அயோட்டிக் வால்வ் தெரியும் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஹைப்பர்ட்ரோஃபி தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கார்டியக் கேத்தட்ரைசேஷனும் பண்ணலாம். இந்த பேஷண்ட்ல எக்ஸ்ட்ராவா எல்லாருமே நாட் ஃபார் வால்வுலர் டிசீஸ், ஒன்லி ஃபார் சிம்டம் ஆன்ஜினா இருந்ததுனால, செஸ்ட் பெயினோட பேஷண்ட் வந்ததுனால ஃபர்ஸ்ட் எல்லாருமே வில் ப்ரொசீட் வித் கொரோனரி ஆன்ஜியோகிராம். எதுக்காகனா டு ரூல் அவுட் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம கொரோனரி ஆன்ஜியோகிராம் வந்துட்டு பண்ணுவோம். நம்ம இப்ப ட்ரீட்மெண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அப்படி வந்தோம்னா சப்போஸ் சைலண்ட் ஏஎஸ்ஸா இருந்துருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மர்மர் கேட்காது. அப்போ
ஆன்டிஃபெயிலியர் மெஷர்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் வந்துட்டு காம்ப்ளிகேஷன்கிறதுனால ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபைலாக்சிஸ் கொடுக்கணும். பேஷண்ட் வந்துட்டு செஸ்ட் பெயின்ல வந்திருப்பாங்க, ஆன்ஜினா ரிலீவ் பண்றதுக்காக நைட்ரோகிளிசரின் கொடுக்கணும். அண்ட் டீஜெனரேட்டிவ் கால்சிஃபிக் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ்னால வந்துருந்துச்சுன்னா ஸ்டாட்டின் வில் ஹெல்ப். அடுத்து சர்ஜிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏஎஸ் வந்தாலே மோஸ்ட்லி வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும். ஏன்னா தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் செரிப்ரல் ஹைபாக்சியா அண்ட் ஸ்டோக் ஆடம்ஸ் அட்டாக்கு தே ஆர் மோர் ப்ரோன். அதனால வந்துட்டு வால்வுலார் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்துட்டு பெஸ்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்டா இருக்க முடியும். ஆனா those are patients not suitable for surgery அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்னா பெர்குட்டேனியஸ் டிரான்ஸ்லூமினல் அயோட்டிக் வால்வோபிளாஸ்டி பண்ணலாம். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ல இன்னொரு ப்ரொசீஜர் இருக்கு. அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ல சிம்பிளா கமிஷரல் இன்சிஷன் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஏரியா ஆஃப் அயோட்டிக் வால்வ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். தட் மே ஹெல்ப் in the prognosis of the disease. இதுதான் வந்துட்டு அயோட்டிக் ஸ்டீனோசிஸ். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.